பார்ப்போம். அல்லேலூயா. மத்தேயு 19 2 பேரை நோக்கி உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே முதலாவது என்னை சொன்னேன், இப்போது நான் உங்களை சொல்லுகிறேன். ஏன்னா அவர் எதிர்க்க இருக்கிற கிராமத்தை பார்க்கிறார், எதிரே இருக்கிறவர்களை தான் பார்க்க முடியும். அப்படி அவர் எதிரே இருக்க பார்க்கும்போது எல்லா அவருடைய நம்ம நினைக்கிறோம், நம்மளை பார்த்து ஒருவேளை வசதி கூட நினைச்சிருக்கலாம், எங்க சர்ச்சுக்கு போகாம நான் இங்க வந்தேன், இவர் என்ன பார்த்து கழுதைன்னு சொல்கிறாரே. ஏன்னா இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக நம்ம மாற வேண்டும். ஏன்னா இன்னைக்கும் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்க்க நம்மளை பார்த்து நம்ம கழுதையாக கட்டியிருக்கவர்களை அவிழ்த்தால்தான் நம்ம எழுப்பி பிரகாசிக்க முடியும், நம்ம தேவைகளை சந்திக்கப்பட முடியும். எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டும், அங்க கட்டியிருக்க கழுதையிலே நம்ம ஒருவராக இருந்தால்தான் அந்த இயேசுவை சுமக்கிற கழுதையாக நான் இருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாக கழுவுகிறேன். அப்படியாகதான் இந்த நாளிலும் நமக்கு அவர் சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதையும் அது தூக்கியும் கட்டியிருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து திரும்பி கொள்ளுவார்கள். யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அதே இதுல 4வது வசனத்தை பார்ப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய கரியிலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறாய் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள். ஏன்னா வேதத்தில தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, அது நிறைவேறுவதற்காக இந்த காரியம் நடந்தது என்று பார்க்கிறோம். நம் ஆண்டவர் வரும்போது இந்த பூமியில வரும்போது மாம்ச பிரகாரம் தான் வந்தார். அவர் மாம்ச பிரகாரம் தான் நடந்து கொண்டார். எல்லாம் எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார். துடனை பார்க்க செய்தார், செருடனை நடக்க செய்தார், உழவனை கூட நடக்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆனால் ஜனங்கள் சரியாக அறியாத நிமித்தம், அவர் மாம்சத்து பிரகாரம் அந்த நிமித்தம் இவர்கள் மாம்சத்து பிரகாரமே தான் பேசுவார்கள். இன்னைக்கு நம்ம இன்னொரு வீட்டில பேசினோம்னா அந்த வீட்டு கதையும் நம்ம வீட்டு கதையும் ஒத்து இருக்கிற மாதிரி தான் பேசுவோம். ஏன்னா மாம்சத்து பிரகாரம் இருக்கிறோம். அதே ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு போயிருந்தோம்னா அங்கே ஊழியக்கார் என்ன பேசுறாரோ அதன்படி நம்ம நடந்து கொள்வோம். சாதாரண நம்மளுடைய சொந்தக்காரர்கள் போயிருந்தோம்னா அதன்படி தான் நடந்து கொள்வோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி வருகிறார்னா சாந்த குணமுள்ளவராக வருகிறார். அவர் வந்து அவருடைய ஏமை என்ன, இந்த ஜனங்களுடைய பாவங்களை நீக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்காக நாம் மறித்தாலும் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் சாந்த குணமுள்ளவராக வருகிறார். ஆனால் ஜனங்கள்லாம் எப்படி பார்க்கிறாங்கன்னா, அந்த காலத்திலே ரோம ராஜ்யம் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ரோம ராஜ்யம் தான் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவருடைய எது செய்தாலும் ரோமர் பிறர் பயங்கர வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவங்க நினைத்தா எதை வேணாலும் அழிக்கக்கூடிய வல்லமை அவர்கள். இப்பொழுது அமெரிக்காவில் எல்லா ஆயுதங்களும் சொல்றாங்க, அதே போல அத்தனை ஆயுதங்கள் அவர்களாக இருந்தது. ஒரு ரோடு போட்டாலும் கூட எங்கே ரோடு ஆரம்பித்தாலும் அந்த ரோடு முடிவு வந்து அந்த ரோம பிறர் ஊருக்குள்ள போனமாதான் ரோடுகள் அந்த அளவுக்கு இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யூதர்களை அவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஜனங்கள்லாம் என்ன பார்க்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு ராஜா வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். முதலாவது என்ன நடந்ததுன்னா, 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தார்கள். அவர்களை மோசே மூலம் தேவன் கொண்டு வந்தார். அதற்கு அவர்கள் நியாயாதிபதிகள் அவர்களை விசாரித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு பார்த்தோம்னா தீர்க்கதரிசி அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு பார்த்தால் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று ஒத்த காலில் நின்றார்கள். உடனே ஒரு சவுலை ஆரம்பித்து சவுலை பிடித்து அவரை ராஜாவாக்கி வைத்தார்கள். அவர் கொஞ்ச நாள் சரியில்லை சொன்னோன்னு அதுக்கப்புறம் தாவீதை ராஜாவாக்கினார்கள். அதுக்கப்புறம் தாவீதுக்கு பின்பு சாலமோனை ராஜாவாக்கினார். ஆனால் இந்த ஜனங்கள்லாம் அழியதுக்கு பாதி காரணமே சாலமோன் தான். இன்னைக்கு சொல்லுவோம், சாலமோன் போல ஞானத்தை கொடுங்க என்று. உண்மையிலே அவர் ஞானம் இருந்தது, அதிகமான ஞானம் இருந்தது. ஏன்னா தேவனிடம் எதை கேட்டு விடுவோ அதை கரெக்டாக கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆனா அவர் செய்த தவறு என்ன செய்தார்னா,
எல்லா ஊருக்கும் இவன் ராஜா வருகிறனால எல்லா ஊருக்கும் போயிட்டு அந்தந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வந்துடுது. கிட்டத்தட்ட 300 கல்யாணம் பண்ணி விட்டான். ஆனா அதுக்கு வைப்பாட்டி கிட்டத்தட்ட 700 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் வெடி தேசத்தில் இருந்ததுனால அத்தனை பேர் வந்துவிட்டு என்னுடைய அவ்வளவு வரப்பு சும்மா வருதுல அவருடைய விக்கிரத்தை தூக்கிட்டு வந்துடுறது. அந்த விக்கிரத்தையும் நீங்க வணங்க அக்கு பக்கத்துல சொல்லி கடைசி எல்லாரும் பலவிதமான விக்கிரத்துக்கு அடிமையாகிறாங்க. இதை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உங்களை அழிக்காத அளவுக்கு மன திரும்பங்கள் என்று சொல்லுகிறார். மன திரும்ப நடிக்கிறாங்க, ஆனால் மன திரும்பவில்லை. இது நிமித்தம் தான் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அடிமையாக்குற அளவுக்கு பெரிய பெரிய ராஜாவை ஏற்பாடு பண்ணி அப்படியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சாந்த குணமனால் பூமிக்கு வருகிறார். வந்தவர் என்ன பண்றாரு பாருங்க, அதே தீர்க்க திசைகள் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறதுக்காக தான் இப்படி நடந்தது சொல்லுங்க. சகரியா 9:9 பாருங்க. சகரியா அந்த மத்திய அப்படியே கதை வச்சுடுங்க. சீயோன் குமார்த்தியே மிகவும் கடிபுறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரே, இதோ உன் ராஜா. ஒரு நிமிஷம் மறுபடியும் முந்தின படிங்க. முந்தின அது படிச்சது தான். இதோ உன் ராஜா. அல்லேலூயா. ஏன்னா ராஜா வருகிறார் என்றால் பொதுவாக சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உன் ராஜா. அதாவது நம்முடைய ராஜா வருகிறார். அது படிங்க. உன்னிடத்தில் வருகிறார். அது எங்க? பொதுவா எங்க மீட்டிங் நடத்துறதுக்கு வரல, உன்னிடத்தில் வருகிறார். ஒவ்வொருவருக்கும் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார். காரணம் ஏனென்றால் இருக்கிறதே மோசமானது பிராணி என்று பார்த்தோம்னா அது கழுதலாம். ஆனால் இந்த பவனி என்று சொன்னோம்னா, ஒரு ராஜா வெற்றி பெற்று வந்தார்னா அவரை எதிர்க்க வரவேற்பதற்கு அவர் வரும்போது பெரிய குதிரைகள் தான் வருவார். ஏன்னா அதுதான் பவனி. ஏன்னா அதுலதான் குறுத்தோலை எழுதி கொண்டு இதோ ராஜா வெற்றி பெற்று வருகிறார், தேசத்தை பிடித்து விட்டு வந்து விட்டார், இத்தனை அரசரை வெற்றி கொண்டு விட்டு வந்து விட்டார் என்று சந்தோஷமா பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை தெரிந்து கொண்டார் என்றால் கழுதையை தெரிந்து கொண்டார். சாபமான ஒரு செல்லுவை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏன்னா தீர்க்கதரிசிகள் அப்படியாக உரைத்தது நிறைவேறுவதற்காக இப்படியாக வருகிறாங்க. நான் வரும்போது அவர் வருகிறது எப்படி வருகிறார்னா சாந்த குணமுள்ளவராக வருகிறாங்க. இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுத்தார்கள் என்று நினைக்கிறோமே, அதுக்கு காரணம்லாம் என்ன என்றால் அதுக்கு பின்னாடி நான் சொல்லுகிறேன். அதுக்கு முன்பாக அதிலே மத்தேயு 21:7 பார்ப்போம். கழுதையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு, அல்லேலூயா. முதலாவது பார்ப்போம். இன்னைக்கு ஒரு திருமணம் பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நம்ம திருமணம் நடத்துறோம் என்று சொன்னால் அதற்கு முன்பு என்ன பண்ணுவோம்னா, அதற்கு வேண்டிய நகையில இருந்து, அதுக்கு வேண்டிய கல்யாண மண்டபத்திலிருந்து, அதுக்கு வேண்டிய பாருல போறதுல இருந்து, சகலத்தையும் சாப்பாட்டுல இருந்து சகலத்தையும் என்ன பண்ணுவோம், முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி விடுவோம். முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் கரெக்டா வரணும், எது தடப்படக்கூடாது என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது முன்கூட்டி யாருக்கும் தெரியாது. அவர் கழுதை குட்டியில் வருகிறார் சொன்ன உடனே அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்த உடனே தன்னுடைய உண்மை இல்லை, இப்போ அதற்கு ஏதாவது செய்யணுமே சொல்லி தன்னுடைய இருந்த வஸ்திரத்தை அது மேலே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். திடீர்னு வருகிறது. இயேசு திடீர்னு வரதை பார்த்த உடனே அவருக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க. ஓசனா ஓசனான்னு குறித்தோடு எடுத்துட்டு ஓடுறாங்க. காரணம் என்ன என்றால் இவர் தேவகுமாரன் என்று சொல்லிக் கொண்டு நம்ம ஏற்கனவே சொன்னனே ரோமன் பேரரசு யூத ஜனங்களை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு ராஜா வந்து விட்டார். இந்த ஜனங்களை எல்லாம் அவர் ஆளுகை செய்வார், ரோம பேரரசை தள்ளிவிட்டு தான் தான் ராஜா என்று ஆட்சி செய்வார் என்று சொல்லி அப்படியாக இவர்கள் மனமுந்து குருத்தோலை எடுத்துக்கொண்டு ஓசனா ஓசனா என்று சொல்கிறார்கள். ஓசனா என்று என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்றால், கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று சொல்லுவது தான் ஓசனா.
கிரேக்க மொழியில அவங்க ஓசனா ஓசனா சொன்னோன்னா அதை தான் நம்ம ஓசனா சொல்லுவோம். இதே தமிழ்நாட்டில் வந்து ஆண்டவர் சொல்லியிருந்தால் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்றுதான் அதற்கு பொருள். எங்களை ரட்சியும் என்றுதான் நாம சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் சார்ந்த குணமாக வருகிறார். ஜனங்கள் தன்னிடம் ஒற்றுமை இல்லாத தன்னிடம் இருந்த ஜன வீட்டிலிருந்து ஆண்டவர் வருகிறார் தெரிஞ்சால் கூட வேற ஏதாவது துணி ஏதாவது வந்திருக்கலாம். ஆனா ஒற்றுமை இல்லாத தன்னுடைய வசதி கழுதை போட்டு உட்கார வைக்கிறார். அது மட்டுமல்ல, நடந்து வர்றது கூட ஜனங்கள் அங்கே இருக்கிற கிளைகளை வெட்டி அது சூடு இல்லாத அளவுக்கு அந்த ரோட்டிலே இருக்கிறார்கள். ஏன்னா அவரோட மண் தெரியும், இல்ல அவரோட வெயில் நிறமா தெரியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வரும்போது குளுமையா இருக்க வேண்டும் என்று மர கிளைகளை வெட்டி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி வந்தாலே என்ன நடக்கும் என்றால் அதற்கு முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, போலீஸ் என்ன பயங்கர பந்தஸ்தா இருக்கும். ஆனா ஆண்டவர் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் அது கட்டாசத்தை பாருங்க 8 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும். ஏன்னா இப்பொழுது நாங்கள் வந்து ரோமர் பேரரசுக்கு கீழே இருந்து அடிமைத்தனமாக இருக்கிறோம், எங்களை பயங்கர சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கால், எங்களை ரட்சிப்பதற்கு நீர் வாங்க என்று சொல்லி அப்படியாக ஒவ்வொருவரும் குருத்தோலை வைத்து விட்டு ஓசன்னா ஓசனாங்கிறது பார்க்கணும். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க 10. நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். எவ்வளவு குருடர்களை பார்வையை செய்திருக்கிறார், எவ்வளவு செவிடர்களை கேட்க வைத்திருக்கிறார், குஷ்டரோகியை கூட குணமாக்கி இருக்கிறார், இவ்வளவுதான் செய்திருக்கிறார். ஆனால் நிறைய ஜனங்களுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை, இவர் யார் என்றுதான் கேட்கிறார்கள். அதாவது ஒருவேளை நம்ம சபையில இப்போ ஒரு 40 பேர் கிட்ட இருக்கிறோம், வெளியிருந்து ஒரு 20-30 பேர் வந்தால் உடனே அங்கிருந்து பார்த்து கேட்பார்கள், அங்கே பக்கத்தில் இருக்கிறாரே அவர் யாரு? உடனே அதுல பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க, அது ஊழியக்காரருடைய மகன். அந்த பின்னாடி ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்களே அவங்க தெரியாது யாருன்னு, அதுதான் பாஸ்டர்மா என்ன ஏன்னா அப்பதான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே நிறைய ஜனங்கள் அந்த ஒரு சின்ன அன்னைக்கு நாங்கள் பைபாஸ்ல வருகிறோம், என்ன நடந்ததுன்னு தெரியல, அங்கங்க வண்டியை நிறுத்தி அங்கங்க சுத்தி சுத்தி என்ன செய்யறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. நாங்க அந்த வேடிக்கை பார்க்காம நாங்க வந்து விட்டோம், ஏன்னா என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. சின்ன ஒரு காரியனாலே அங்கங்க வண்டியில வர அத்தனை நிறுத்தி பார்க்கிறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து பவனி வரும்போது நிறைய ஜனங்கள், வெளித்தனங்கள், வெளியூர் ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆர்ப்பரித்து வருகிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள் இவர் யார் என்று கேட்கும் போது அது கட்ட பாருங்க, அதற்கு ஜனங்கள் கலிலேயாவில் உள்ள ராசத்தில் வந்த தீர்க்கதரிசியாக வந்த இயேசு என்று சொல்கிறார்கள். அதற்கப்புறம் தான் அவர்களுக்கு இயேசு என்பதை ஜனங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா அநேகர்கள் அருகில் இருந்தும் இயேசு யார் என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய வீட்டிலே இயேசு என்பது யார் என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். சண்டே என்பது கூட தெரியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களை அங்கே இருக்கிறவர்கள் யார் என்று கேட்ட உடனே அதற்கு அவர்கள் சொல்கிறார், இது இயேசு கலிலேயாவிலிருந்து வருகிறார் என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்ப்போம். இல்ல அது வேண்டாம், அதுக்கு முன்பாக யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 17வது எடுத்து பார்ப்போம். யோவான் 12:17. நீங்கள் அவருடைய கூட இருக்க ஜனங்கள் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி சொன்னார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அவர் யார் என்று கேட்ட உடனே
சொல்லுகிறார். கலிலேயாவில் வந்த இயேசு கிறிஸ்து சொன்னாலும் அதற்கு பின்பு சொல்கிறார்கள், லாசருவை கல்லறையிலிருந்து எடுத்து அவரை உயிரோடு எழுப்பினார்கள். எவ்வளவு அற்புதம்! ஆனா உள்ள கல்யாண வீட்டிலே தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார். குணவனை நடக்க வைத்தார். 38 வருஷமா வியாதியா இருந்தவனை சுகமாக்கினார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை குணமாக்கினார். எவ்வளவு அற்புதத்தை செய்தார். ஆனால் எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பினார். அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுது. இன்னைக்கு ஜனங்களா இருக்க நாம் கூட என்ன செய்கிறோம்னா, அநேக காரியங்களை தேவ செய்த அற்புதம் மறந்து விடுகிறோம். ஏதாவது பெருசா ஒண்ணு இருந்தா அதை நினைவு வைக்கிறோம். தேவன் குணமாக்கினால் கூட நம்மை ஊசி போட்டனாலதான் வந்தது என்று நம்ம சாட்சி சொல்லுகிறோம். நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன், அதனால் குணமாச்சு என்று நம்ம சொல்லுகிறோம். ஏன்னா தேவன் செய்கிற அற்புதத்தை மனதில் வைக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறோம். லாசருவை மரித்து 4 நாட்களாயும் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பது மட்டும்தான் அவர்கள் சாட்சி சொல்கிறாரே தவிர, அதுக்கு முன் நடந்ததை எத்தனையோ அற்புதம் செய்தார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் பின்னாலே குழுவு ஓசனா ஓசனா வில்லி கொண்டு ராஜா வருகிறார் என்று போனாலே, நடுவில் ஒரு 4 நாள் அதற்குள்ளே இந்த அத்தனை ஜனங்களை என்ன சொல்கிறார்? அவரை சிலுவையில் அறையும் பாவாசைகளை விடுதலை பண்ணும் என்று சொல்லி கூப்பிட்டு நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. மனுஷராக நம்ம அவர் மாம்சத்தில் வந்த நிமித்தம் எல்லா ஜனங்களும் அவரை பார்த்தது மாம்சத்தினால் தான் பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள் என்றால், அவர் வந்தவுடனே ரோம ராஜ்யத்தை அழித்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்சி வரும், நமக்கு நாம் நோய்த்தோட கிடைக்கும் என்று. ஆனால் அவர் வந்தவர் எப்படி வந்தார் என்றால், சாந்த குணமாக வருகிறார். வந்தவர் என்ன சொல்கிறார்? நீ மற்றவனை நேசி, அவன் உன்னை அடித்தால் நீ அவனை திருப்பி அடிக்காதே, இந்த கணத்தினை அடி என்று சொல்லுகிறார். அவனை மன்னியுங்கள், அவன் பாவம் செய்த அவனை மன்னிங்கள், உங்களுடைய இருக்கிறதுக்கு ஆகாரத்தை அவர் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னால் எப்படி ரோமர் பேரரசை நம்ம அடக்க முடியும் என்று சொல்லி மனவேதனை தான் யூதாஸ் காரியத்துக்குள்ள எதற்காக காட்டி கொடுத்தார் என்றால், அதனாலதான் காட்டி கொடுத்தார். இவர் கொண்டு பிரயோஜனம் இல்லை, இவரால் ஒன்று நடக்க போறதில்லை, இவர் வெறுமையான ஆள், நம்மளை போல மாம்சமான ஆள், அப்படி இவரால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லிதான் காட்டி கொடுத்து விடுகிறார். எல்லா ஜனங்களும் சிலுவையிலே அறையும் சொன்னபோது உண்மையிலேயே அறிந்திருந்தால் அதுல பாதி ஜனமாக என்ன சொல்லியிருக்கோம்? அவர் எங்களுடைய ராஜா, அவர் அறைய கூடாது என்று. ஏன்னா தீர்ப்பு சொல்லுவது கூட அவர் மேல எந்த குறையும் இல்லையே என்று சொல்லுகிறார். அவருடைய மனைவி கூட என்ன சொல்கிறது சொன்னால், அந்த மனுஷன் தீர்க்கதரிசி போல இருக்கிறார், அவரை எதுவும் செய்யாது என்று தன் மனைவி கூட ராஜாவுக்கு கட்டளை எழுதுகிறார். ஆனால் ஜனங்களோ அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார். ஏன்னா அவர் மாம்ச பிரகாரம் வந்த நிமித்தம், மாம்சத்தில் இருந்தது நிமித்தம் எல்லாருமே என்ன செய்யறோம்? மாம்ச பிரகாரம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? மாம்ச பிரகாரம் பார்த்து கொண்டே இருக்கோம். ஆனால் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆவியாயினும் முதலாவது அவர் இருக்கும் போது கலிலேயாதான் எகிப்தில் எந்த தேசத்தில் இருந்தால் அங்கதான் இருக்க முடியும். இப்போ ஆவியா இருக்கிறார், உங்களுக்கு இருக்கா, என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனாலும் அந்த பழைய ஜனங்கள் எப்படி மாம்சத்தில் இருந்தாரோ அதே போலதான் நம்மளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னா, அத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், காலகாலமாக இவர்கள் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதால். ஆனால் ஜனங்கள் அவர் வந்த உடனே கர்த்தாவே, ஆண்டவரே, இயேசுவே எங்களை ரட்சியும், ராஜாவே எங்களை ரட்சியும் என்று ஓசனா கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் இவர் அந்த ரோம ராஜ்யத்தை ஒன்றும் செய்யாத நிமித்தம் இவருடைய எண்ணமெல்லாம் இனி நம்ம இதே மாதிரிதான் இருப்போம். அதனால இவரை சிலுவையிலே பேசமா, ஏன்னா பாபாசை விடுதலை பண்ணதுக்காக அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அதட்டி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்படியாக சொல்வதை அப்படியாக நீ செய்ய வேண்டும் என்று அதன் பிரகாரம் செய்தார்கள். இன்றைக்கும் நாட்டில் நடக்கிறது எல்லாத்துக்குமே பணம் தான். பணம் வந்தா எல்லாம் போதும், பணம் வந்தா எந்த காரியத்தை வேணா செய்வோம், இப்படித்தான் நம்ம இருக்கிறோம்.
உண்மையான ஆண்டவர் எதற்காக வந்தார் என்றால், பரலோகத்திலே நம்மளை அத்தனை வரையும் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும், நம்ம அவருக்கு வார்த்தையை கேட்க வேண்டும் என்றுதான். இன்னைக்கு கூட செய்திகளை அதிகமாக கேட்பதில்லை. நிறைய கன்வென்ஷன் மீட்டிங்கை பார்த்திருக்கலாம். 4 நாள் 5 நாள் 7 நாள் என்று தொடர்ந்து வைப்பார்கள். அங்கே போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாட்டு மட்டுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடுவார்கள். ஏன்னா துதிதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று. ஆனா செய்தியை பார்த்தோம்னா ஒரு ஊழியக்காரரை கன்வென்ஷன் மீட்டிங்காக வந்து டேட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் வந்த உடனே, ஐயா உங்களுக்கு இந்த தேதியில இந்த கிழமையில உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு நீங்க வரணும், எங்க மீட்டிங். உடனே பார்த்துட்டாங்க, அந்த டேட்ல இருந்து வேற எந்த வேலையும் இல்லை. உடனே சரின்னு சொல்லியிருக்கிறார். உடனே, ஐயா நாங்க வந்து உங்களுக்கு 1/2 மணி நேரம் செய்தி கொடுக்க டைம் கொடுக்குறோம். அப்போ சொன்னாராம், நான் சிம்பிளா பேசினாலே எனக்கு 1 மணி நேரமா தேவைப்படுவேன், குறைஞ்சபட்சம் எனக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா நான் செய்தி கொடுத்தா சரியா இருக்காதே. ஐயா உங்களுக்காக தான் 1/2 மணி நேரம் சொன்னோம். வேற எந்த பாஸ்டா இருந்தா 15 நிமிஷம் தான் கொடுப்போம், சில பேர் 10 நிமிஷம் தான் கொடுப்போம். அப்போ அந்த செய்தி எங்கே இருக்கிறது? செய்தி யாரும் கேட்பதில்லை. ஏன்னா புதிய பாட்டு, காதுக்கு இனிமையான பாட்டு கட்டா போதும், அதுல சந்தோஷமா இருக்கும் என்று நம்ம துதித்துக் கொண்டு வாய் அசைத்துக் கொண்டே இருக்கிறோமே தவிர செய்திதான் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கும். நம் பரலோக ராஜ்யத்துக்கு அந்த செய்தி தான் கேட்க வேண்டும். செய்தியை கேட்காமல் என்ன செய்கிறோம்னா பாட்டு துதியை கேட்டு விட்டு வந்துகிறோம். சில நேரத்துக்களே அந்த ஊழியர்பாரை கொண்டு விட்டு சொல்லுவார்கள், ஐயா நாங்க எத்தனை மணிக்கு கொடுப்போம் உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க கரெக்டாக அந்த 9 மணிக்கு முடித்து விடணும். ஒருவேளை நாங்க 8:30 மணிக்கு கூட கொடுக்கலாம், 8:40 கூட ஆகலாம், 8:50 கூட ஆகலாம். ஆனா கொடுத்ததுல இருந்து நீங்கள் எங்களுக்கு முடித்து கொடுக்கிறது, ஏன்னா இந்த மீட்டிங் கரெக்டா 9 மணிக்கு நாங்க முடிச்சிடணும், ஏன்னா அப்படிதான் நாங்க பேசிருக்கோம். அதனால 10 நிமிஷம் நாங்க அதுக்குள்ள நீங்க முடிக்கணும். கர்த்தாவே சோதரம் சொல்லி அவர் முடிக்கிற அளவுக்கு தான் டைம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுது. ஏன்னா செய்தி எப்படி இருக்குது? ஒரு வேதத்துல ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 20:7, வாரத்தில் முதல் நாளிலே அப்ப பெற்றும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் அவர் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துவீர் என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபர் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டார். பதம் அப்படியே இருக்கட்டும். அல்லேலூயா. இது யாருடைய தப்பு? அப்போஸ்தலர் பவுல் மேல் வீட்டில் இருந்து அதிகமாக செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதிலே ஒருவன் என்ன செய்கிறான்னா, அந்த வார்த்தையை கேட்டு 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 அவனுக்கு மயக்கம் வந்து விடுது, தூக்கம் வந்து விடுகிறது. தூங்கி ஜன்னல் அருகே இருந்தவன் சாஞ்சி விழுந்து இருக்கிறான். 3ஆம் மெத்தையில் இருந்து விழுந்தவன இந்த நாளில் முதல் மெத்தையில் இருந்து விழுந்தவனை செத்து விடுறான். அவர் 3ஆம் மெத்தையில் இருந்து விழுந்ததுனால அவர் செத்தவராக இருக்கிறார். என்ன நடக்கிறது? செய்தி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த காலத்திலே நைட் இரவு பண்ணா விடிய அந்த செய்தி கொடுத்திருக்கிறார்கள். ஜனங்கள் அப்படிதான் மனம் திரும்பி நிறைய பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு எவ்வளவு நேரம் செய்தி கொடுப்பார்கள்? இது எப்ப முடியும்? எப்ப வீட்டுக்கு போகலாம்? நம்ம எண்ணம் அப்படிதான் இருக்கிறது. காணாதீங்க, நீங்க வேற கதை சொல்ற மாதிரி தெரிகிறது. இப்படிதான் நம்முடைய சிந்தனை இருக்கிறது. கதை அல்ல, வார்த்தை. பைபிள் இருக்க வார்த்தையை விடிய அவர் பேசியிருக்கிறார். பேசி முடிச்சோன்னு அவர் விழுந்து செத்து போயிட்டான். நம்ம என்னன்னா பதறிடுவோம். அவர் உடனே அதை கடுத்தது பாருங்க, உடனே போய் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்குது என்றார். அல்லேலூயா.
அவர் உடனே கீழே இறங்கி போகிறார். அவன் மேலே விழுந்து அவனை அணைத்து என்ன செய்கிறார்? இவன் உயிர் போகவில்லை, இவனுக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம உடனே வந்துச்சு, இதோ நல்ல வேலை உயிர் வந்துச்சு, நல்ல வேலை நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி அதோட அழைத்து போய் வருவோம். அல்லேலூயா. அவர் தலையில் இல்லை. என்ன நடந்தது? கட்டவத்தை பாருங்க. பெந்து ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடிய காலம் மட்டும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டு போறார். அல்லேலூயா. விடிய விடிய செய்தி கொடுத்தார். கொஞ்ச நேரம் செய்தியை கேட்க முடியாம வெளியே ஓடுகிறோம். எப்போ செய்தி கொடுக்குறாருன்னு அந்த நேரம் தான் பாத்ரூம் போறோம், அந்த நேரம் தான் ஏதாவது வேலைக்கு போகிறோம். இல்ல பக்கத்துல சுரண்டி அவங்க கேட்டுட்டு இருந்தாலும் அவங்கள சுரண்டி வேற ஒரு கதையாக பேசி அவங்கள திருப்பணும். ஏன்னா செய்தி கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதி பாட தப்பு இல்லை, பாடலாம். ஆனால் தேவனை துதித்துக் கொண்டு அப்பொழுது சத்தியத்தை சத்தியமாக நம்ம அறிய வேண்டும், சத்தியத்தை சரியாக கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஓசன்னா கர்த்தாவே எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சியும், ராஜகுமாரவே எங்களை ரட்சியும் என்று நம்ம சொல்லும் போது நம்மளை ரட்சிப்பார். ராஜ்யத்துக்கு 1,44,000 பேர் வரணும் என்று சொல்லி வெளிப்பாட்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோமே. அப்படி அந்த காலத்து ஜனங்கள் குறைவான ஜனங்கள் இருந்தார்கள். அப்படி யூதர்கள் மட்டும் 1,44,000 பேர் இருந்த உடனே நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து அப்படி இல்லை, எல்லா ஜனங்களும் வெள்ளைக்கு போட்டு இவர்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அப்படி ஆகியிருந்தார். இந்த வருஷத்தை நான் கடைசியாக சொல்கிறேன், அப்பதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவோ நன்மை செய்தார், எவ்வளவு காரியங்களை செய்தார். ஆனால் 4 நாட்களுக்குள்ள ஓசன்னா வாரும் என்று சொல்லி புத்தோலை ஆட்டிக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விரிக்கிறதும் கடைகளை வெட்டி விரிக்கிறதுமா இருந்த அதே ஜனங்கள் நடுவிலே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாட்கள் தான், 5ஆம் நாட்குள்ள சிலுவையில் அறையும். ஏன்னா ஆண்டவர் செய்த அதிசயத்தை நம்ம வைத்தாலும் அந்த நேரத்திலே பக்கத்தில் என்ன சொல்கிறார்களோ அதன்படிதான் நம்ம செய்கிறோம். பக்கத்தில் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறோம். நம் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்கிறோம். தேவனை முன்வைத்து தைரியமாக பேச யாருக்கும் வாய் இல்லை, அந்த தைரியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தது ரோம ராஜ்யத்தை அழித்து விட்டு தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த நாளிலே ஜனங்கள் அவர் வந்தது மாம்ச பிரகாரம், அதற்கப்புறம் அந்த கதை அப்படியே முடிந்திருக்கும். ஆனால் அவர் வந்தது தான் மரித்து பரிசுத்த ஆவியார் இறங்கி இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்க வைத்து, இந்த ஜனங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தி, இந்த ஜனங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகலாம் சாந்த குணங்களாக அவர் இறங்கி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னால் ரட்சியும் ரட்சியும் என்று சொன்னால் ரட்சிப்பு வராது. ஆனால் அதற்கு தகுந்த வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த சத்தியத்தை நம்ம அறிய வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவுதான் அறிவு. சத்தியத்தை அறியாவிட்டால் ஒன்றுமில்லை. நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்து போகலாம். ஏன்னா ஆண்டவர் வரும்போது இந்த ஜனங்களால் ரட்சிக்க வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரனாக வந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 43, 44, 45 வசனத்தை எடுத்து பார்ப்போம். இவரை கட்டவிழ்த்து விடுங்கள். ஏன்னா பிசாசன் மறிக்க வைத்தது மட்டுமல்ல, அவனை கட்டு வைத்திருக்கிறது. அவனுடைய கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்றவுடனே அவன் மற்ற ஜனங்களை போல லாசரு வந்தார். இதைத்தான் ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவை ஓசனா ஓசனா சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யார் இவரு எங்கிருந்து வருகிறார் என்று கேட்ட உடனே கலிலேயாவில் இருந்து வருகிறார் சொன்னாலும் இங்கே என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர்தான்
லாசருவை மரித்தவரை உயிரோடு எழுப்புறாய் என்று அங்க சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 118 24 25 26 பார்க்கிறோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும், கர்த்தாவே ரட்சியும், ஏன்னா எங்களை ரட்சியும். இதுவரைக்கும் நாங்கள் செய்த பாவத்துக்காக எங்களை தண்டிக்காத அளவுக்கு எங்களை ரட்சியும் என்று சொல்வதை நம்ம கேட்கிறோம். தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஏன்னா அவர் ஓசனா நம்ம சொன்னாலும் கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் குறித்து எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு ஓசனா, இயேசுக்கு ஓசனா என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் வந்த வழி என்ன? அவர் எதற்காக வந்தார்? எதற்காக இந்த பூமியிலே 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்? எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எதற்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த பூமியில் இருக்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டும், அத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்களை இயேசுவை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார் என்றது நம்ம அதையும் பார்த்துடுவோம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 57ஆவது வசனத்தை பார்ப்போம். யோவான் 11:57. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், அவர் யாராவது பார்த்திருந்தால் அவரை காண்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்களாம். அது மட்டுமல்ல, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்வா எண்ணப்பட்ட இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர்களே காரியத்தை சொல்கிறார்கள், ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொண்டு வந்து அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று அப்படி சொல்கிறார்கள். இது பண்டிகை காலமாயிருந்தது. ஜனங்கள் அநேகர் அவர் பின் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை இயேசு என்று சொல்லி பண்ணியிருக்கிறார்கள். எங்களை ஆட்சி செய்ய வந்த ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த பண்டிகை காலையில் அநேகர் கூடியிருக்க நேரத்திலே அவரை பிடித்து நம்ம கொலை செய்தோம் என்றால் அது பிரச்சனை ஆகிவிடும் என்று அதை ஆலோசனையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய யோவானிலே 12ஆம் அதிகாரத்தில் 17, 18 பார்ப்போம். யோவான் 12, 17, 18. அன்றியும் அவருடைய கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறிந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார்கள். பண்டிகை காலையில இயேசு எப்படியா கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுகிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் எல்லாரும் அவர் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து நம்ம கொலை செய்தவனால் நமக்கு சரியாகாது என்று சொல்லி அப்படியாக திட்டம் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஓசனா என்று அந்த ஜனங்கள் பாடும்போது கூட அவருடைய இறுதியில் என்ன தெரியுமா, மாம்ச பிரகாரம் தான் அவர்கள் ஓசனா ஓசனா என்று கூப்பிட்டார்கள். ஏன்னா அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும், அதிலிருந்து எப்படியா விடுதலை பண்ண வேண்டும், ரோம ராஜ்யத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும், அதற்கு ஒருவர் வேண்டும். ஏன்னா சவுலை ராஜாவை தெரிந்து கொள்ளும் போது அப்படிதான், எங்களுக்கு எப்படி ராஜா வேண்டும், தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். உடனே அவர்கள் மாறி மாறி கேட்ட உடனே ஆண்டவர் பார்த்தார், சரி சவுலை ஆரம்பித்து விட்டார். சவுல் ஆரம்பித்து விட்டனே சவுல் ஏடாவணம் பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தாவீதை கொண்டு வந்து விட்டார். தாவீதை கொண்டு வந்து விட்ட என்ன செய்தார்னா அவருடைய மகன் சாலமோனை கொண்டு வந்து விட்டார். அவர் ஏடாவணம் பண்ண நிறைய விக்கிரங்கள் எல்லாமே ஊருக்குள்ள வந்து
அது நிமித்தம் மனம் திரும்புங்கள் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தார். அதுக்கப்புறம் மலர் ராஜா கட்ட இவர்கள் அடிமையாக இருந்து அது நிமித்தம் ஜனங்கள் ரெண்டாம் பிரிய ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியாக தான் என்ன செய்யறாலும் ஆண்டவர் வந்தோடனே இவரால் நம்மளை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களை ரட்சியும் என்று ஓசன்னா ஓசன்னா என்ற தமிழில் பார்த்தார்கள். கடைசியாக பார்த்தார்கள் வேதப்பார்கள் எல்லாரும் என்ன செய்யணும், நீங்கள் பரவாசை விடுதலை செய்ய வேண்டும், இயேசு சிலுவையை அறைய வேண்டும் என்று வந்த ஜனங்கள், ஏன்னா வெளிச்சனங்கள், இயேசு அறியாத ஜனங்கள், இயேசு வருவதை பார்த்து யார் என்று கேட்டு அதே ஜனங்கள் தான் கூடியிருந்தார்கள். அவங்கள்ட்ட இப்படியாக சொன்ன உடனே எல்லா ஜனம் ஒரு என்ன சொன்னால் அவரை சிலுவையை அறையும் என்று கூக்குரலிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி கூக்குரலிட்ட உடனே ராஜா இவர் பார்க்கிறார், இவர் ஒன்றுமே குற்றப்பட்ட மாதிரி தெரியவில்லை, இவரை நான் எப்படி சொல்வேன் என்று சொல்லி வேதனைப்படுகிறார். அதை பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19 பார்ப்போம். அவருடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால் பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய வைக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். அவர்களை ஏவி விட்ட நிமித்தம் தான் அவர் ஜனங்கள் எல்லாரும் அப்படியா செய்தார்கள். அங்கே பிரபாசை விட்டுவிட சொல்லி அந்த ஜனங்களுக்கு அப்படியாக என்ன செய்கிறாரா, எல்லா ஒவ்வொரும் ஆசாரியரும் ஜனங்களை ஏவிட்டார்கள். அவங்க எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்யறார், பரபாசை விடுதலை செய்யணும், இயேசு சிலுவையில் அறையணும். அது கரெக்டா சொல்ல பாருங்க. எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார் என்றால் அதற்கு அவர்கள் அல்லேலூயா என்ன செய்ய வேண்டும் என்று இவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவங்க சொல்ல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே ஏவி விட்டது என்ன, அவர் சிலுவையில் அறைய சொல்லுவோம். அதுதான் இங்க பொருள் கொடுக்கணும், மற்ற எது சொல்லக்கூடாது. உடனே அவர்கள் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு அவர்கள் அவரை சிலுவை அறைய வேண்டும், அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார் தவிர மற்ற வார்த்தை கேட்கிறார். அவர் கேட்கிறார் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார் என்றார்கள். அந்த கேட்ட வார்த்தைக்கு இவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும் அதைதான் சொல்றார். அது கண்டுப்பாங்க அதிகமாக கூக்குரல் சொன்னார்கள். ஏன்னா எல்லாரும் அதிகமாக சொன்ன கலக்கம் அதிகமாகாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோசனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை ஆட்டி ஜனங்கள் முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய ரத்தப்படி நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். ஏன்னா இந்த அவரை கையை கழுவுவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு பயம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த பொல்லாப்பும் பண்ணாத நிமித்தம் அங்கே சிலுவை அறையில் இவர் சொல்லுகிற நிமித்தம் அப்படியாக சொல்லுவதை பார்க்கிறோம். கற்றுவாங்க. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவருடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஏன்னா ரத்தப்படி அந்த ஜனங்கள் அப்பொழுதே என்ன செய்கிறார், எங்க மணி பிள்ளை மேலே கட்டணும். இன்னைக்கு பிள்ளைக்கு சாபங்கள் வருகிறது. பிள்ளைக்கு வர காரணம் என்ன, இவர்கள் அந்த நேரம் கூடியிருந்து அவர் சொல்கிறார் நானும் சொல்கிறேன், இவர் சொல்கிறார் நானும் சொல்கிறேன் சொல்லி இயேசுவை சிறுவில் அறைகள் என்று சொன்னதை வந்தோம். அநேக சாபங்கள் ஊர்களுக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு என்று பார்க்கிறோம். அதே மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 6 பார்ப்போம். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 6
பண்டிகை தோறும் யாராவது ஒருவர் விடுதலை பண்ண வேண்டும். அப்பொழுது அதை அந்த வார்த்தையை ஜனங்கட்டே விட்டு விடுவாராம். அந்த ஜனங்கட்டை விட்டு விடும்போது அந்த ஜனங்கள் யாரை விடுதலை பண்ண சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் விடுதலை பண்ண வேண்டும். அப்பொழுது அவர் சொல்கிறார், இயேசு விடுதலை பண்ணிடலாம். அப்படியே இவர் குற்றம் பண்ணியிருந்தாங்க கூட இவருக்கு அதுக்கு வேண்டிய தண்டனை கொடுத்து விடுதலை பண்ணிடலாம் சொல்லும்போது ஜனங்கள்லாம் ஒருவருக்கு என்ன செய்யறாங்கன்னா அவர் விடுதலை பண்ணக்கூடாது, பரமாத்மா விடுதலை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த எதுக்குன்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் பரவத்து வர வேண்டும் என்று இதற்காகத்தான் தேவன் இந்த பூமிக்கு இறங்கினார். கடைசியாக நம்ம பார்ப்போம், தேவன் நமக்கு நித்திய உடன்படிக்கை. ஏன்னா அப்பொழுது அவர் வந்தது மாம்ச பிரகாரம் வந்து அந்த ஜனங்களை மனம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சில அற்புதங்களை காமித்தார். ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னால் அவர் செய்த அற்புதத்தை கேட்டுவிட்டு அப்படியாக அதை கொஞ்ச நாளில் மறந்து விடுகிறார்கள். ஏன்னா இப்பொழுது கூட ஏதாவது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒரு 100 பேர் 150 இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தா அதே தான் பேப்பர் வரும், டிவி தொண்டா அதான் வரும், மக்கள் வாயிலே அதே வரும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கோழி 2 தலையோட பிறந்திருக்கு என்று சொன்னால் ஜனங்கள்லாம் அதை தான் பார்ப்பாங்க, டிவியில் பார்த்தாலும் அதே தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 100 வருஷத்துலாம் மறந்துடுவாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மாம்ச பிரகாரம் வந்த நிமித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லிதான் எவ்வளவோ காரியத்தை செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியாளர் வந்து இந்த நாளில் கூட என்ன சொன்னால் எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும், யாரும் பரலோகத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது என்பதுதான் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்ப்போம். 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 9-10 பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல சாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாக ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளர்களுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, யூதர்கள் அப்பொழுது சொன்ன போது 1,44,000 பேர் தான். ஆனா இயேசு வந்து அப்புறம் வெளிப்படுத்தல் செய்கிற தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தோம்னா, இவர்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களில் பாசக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான அவர்கள் அந்த நாளிலே 1,44,000 எண்ணி பார்த்தாங்க. ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாரும் எண்ணக்கூடாது. மணலை அள்ளி கொடுத்தா எண்ண முடியாது, நட்சத்திரம் எண்ணி பார்த்தா எண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா பல காரியங்கள் இருக்குது, ஏன்னா எண்ணக்கூடாத காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது. அப்படி ஜனங்கள் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லாரும் பல பேரெல்லாம் போக முடியாது. வெள்ளை அங்கி தரித்து கர்த்தாவே எங்கள் ரட்சியம் ஓசனா ஓசனா என்று கத்தினார்களே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்துகளை பிடித்து சிங்காசனத்தின் முன்பாகவும், ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும், யாரு ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அது கட்டம் சொல்லுவாங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். யாரு? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டிக்கு என்ன வேலை? மேயிற வேலை தான். ஆட்டுக்குட்டியால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா
இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டை போல ஆட்டுக்குட்டியாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், சங்கீதம் 23 முதல் வசனத்தை பார்த்தோம்னா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளை மேய்க்கிறார். அதுக்கு முந்தின கர்த்தர் நம்மளை மேய்க்கிறார். ஆனால் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரை நம்மளை மேய்க்கிறதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் ஒரு ஆடு என்று பார்த்தா ஒரு சாந்த பிராணி, அது எதுவுமே தெரியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எங்க அப்பா ஆடு வளர்த்தாரு, ஒரே ஒரு ஆடு தான் வளர்ப்பாரு, அது செம்பரி ஆடு தான் வளர்ப்பாரு. ஒரு நாள் கூட அதை கட்ட மாட்டாரு. அங்கிருந்து குடிச்சிட்டு வரும்போது கூட அங்க வந்து ஓடி வந்ததுக்காக குடிச்சு கொண்டு வருவாரு. வீட்டுக்கு வந்து அறுத்து விட்டுட்டு அது மாதிரி குழந்தைகளை எல்லாத்தையும் போடுவாரு. எங்க போனாலும் கூட தான் போகும். ஒரு முறை அப்படிதான் கிணத்துக்குள்ள போய் எங்கப்பா தண்ணியை பார்த்தோன்னா கிணத்துல குளிச்சு நல்லா நீச்சல் தான் தெரியும். கிணத்துல குளிச்சு அவர் குளிச்சுட்டு இருக்கிறாரு. இது கொஞ்ச நேரம் அப்படி மேய்ச்சிட்டு உடனே பணம் கொடுத்து சுற்றி தேடுது. ஏன்னா எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டு பணம் கொடுத்தோடனே இவர் அது எங்கே ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள கிணத்து கூட வந்து பணம் கொடுத்தாரு. உடனே ஓடியத்தை எட்டி பார்த்துட்டு நமக்குன்னு உள்ள குடிச்சு. ஏன்னா படிக்கட்டா இருந்தா தூக்கிட்டு வந்துடலாம், படிக்கட்டு கிடையாது. கையை வச்சு வச்சு மேலே வந்திருக்காரு. எப்படி கஷ்டப்பட்டு துண்ட ஆட்டை கட்டி தோழில் போட்டு அதுக்கப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு வெளியே வந்தார். ஏன்னா ஆட்டுக்குட்டி வந்து அவ்வளோ அன்பானது. ஆனால் அதே அன்பானது என்ன பண்ணுவாருன்னா நீட்டாக கொஞ்சம் பெருசானோடனே கெட்டு கொண்டு கஷ்டம் வேற யாருக்கா இருந்தாலும் கூட நம்ம ஒரு கோழி வளர்த்தாலும் கூட அதை அடிக்க மனசு வர மாட்டேங்குது. அது செத்து போனாலும் பரவாயில்ல, அதை அடிச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தான் நம்மளுடைய உடனே போய் கஷ்டப்படைகளுக்கு கொடுத்துட்டு ஏய் நீ கண்ணை மூடிக்க, இல்லைன்னா அது என் கூட வந்து எனக்கு தெரியாது, காசு வரைக்கும் தெரியாது, கொஞ்சம் நல்லா என்ன பண்ணாலும் தெரியாது. ஏன்னா ஆட்டுக்குட்டி அவ்வளோ சாந்தமான பணம். இயேசு கிறிஸ்து அவ்வளோ சாந்தமாக இந்த கோவிலுக்கு வந்தார். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பருவத்துக்கு வர வேண்டும். ஏன்னா ஆட்டுக்குட்டி எப்படி வழி நடத்துறாங்க பார்ப்போம். அது 16, 17 பார்ப்போம். வழிபடுத்த 7ஆம் அதிகாரத்தில் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை பசி அங்கே போய்விட்டால் பசி அடைக்கும் நிலைக்கு சாப்பாட்டுக்காக அந்த வேலைக்கு ஓடும் இந்த வேலைக்கு ஓடும். இன்னும் சம்பளம் கூட்டி கொடுக்குறியா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா ஒரு கார் வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வீடாக வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பெட்ரூம்ல இருக்கிறவங்களுக்கு 2 பெட்ரூம் தான் நல்லா இருக்கும், 2 பெட்ரூம்ல இருக்கணும் 3 பெட்ரூம் தான் நல்லா இருக்கும், 3 பெட்ரூம் தான் இன்னொரு பெரிய ஹாலா இருந்தால் நல்லா இருக்கும். இது பார்த்தாது சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க எனக்கு சரியா இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய ஆசை தீராது. ஆனால் அந்த வயிற்றுக்காக நாங்கள் ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனால் பரவலாட்சிக்கு நம்ம போகும்போது இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் படுவதும் இல்லை. ஏன்னா வெயிலுக்கும் பயப்பட வேண்டாம், காத்துக்கு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம முடியல ஏசி போட்டுருக்கோம், சாயங்காலம் முடியல நம்ம காற்றை வீட்டுக்கு வரலன்னா காற்று கொஞ்ச நேரம் பார்த்துன்னா எல்லாரும் என்ன பண்ணாலும் மொட்டை மாட்டி நிற்பாங்க, இல்லை வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பாங்க. ஏன்னா காற்று இல்லையா. ஆனா தேவன் சொல்கிறார் வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் படுவதும் இல்லை. அவ்வளவு குளிர்ச்சியாக நமக்கு தேவை. இது ஒரு சூடு வேண்டாம், சூடு ஜில்லு தேவைப்பட ஜில்லு. இன்னைக்கு சில பேர் கடைக்கு போவாங்க, சில பேர் ஜில்லு சாப்பிடணும் குளிச்சு வாங்குவாங்க, சில பேர் எந்த வெயிலா இருந்தாலும் டீ கேட்பாங்க. ஏன்னா அவங்க சூடாக சாப்பிட்டா சரியா இருக்கும். அதே போல தேவன் பக்கப்பட்ட பாருங்க, சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக தான் இங்கே வந்து, ஏன்னா மாம்ச பிரகாரம் ஒரு ஆட்டை போல வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லிதான் பண்ணார். ஆனால் தீர்க்கதரிசன நிறைவேற பிரகாரமே அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியாக இவர்களை மேய்த்து, எப்படி ஆட்டுக்குட்டி நம்மளை மேய்க்க முடியுமா? ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே, ஏன்னா அவரை ஆட்டுக்குட்டியானவராக நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி கொண்டு போற இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையில் நடத்துவார். ஏன்னா ஆட்டை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் பார்க்கும்போது பார்த்தோம்னா எங்கே தண்ணி, எங்கே ஆட்டுக்குட்டி சில இடத்துல போல சேர்ந்து மாட்டிக்கிறோம், அப்படி இல்லாத நல்ல இடத்துல மேய்க்கிறதுக்கு அவரை பக்கமாக கொண்டு போகிறார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவை துடைப்பார். உங்களுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீரை துடைப்பார். ஏன்னா குமாரனுக்கு ஓசனா
என்று சொல்லி எல்லாரும் கதற காரணம் என்ன என்றால், இந்த தேசத்தில் அப்படி உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த உபத்திரங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவரே ஓசனா என்று கூறினார்கள். ஆனால் மீண்டும் சிலர் அறைய வைத்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு பரவராட்சியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும், வெண்ணை அங்கே கொடுக்க வேண்டும், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்பட்டு அநேகர் வெள்ள துணி இல்லாதவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே கிறிஸ்துமஸ்க்கு நான் துணி எடுக்க போறேன்பாங்க. எத்தனை செட்டு? 1க்கு 3 ட்ரெஸ் எடுப்பாங்க, 4 ட்ரெஸ் கூட இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெண்ணை கரித்தாதான் அங்கே பரலோகத்திலே உனக்கு பசி இருக்காது, தாகங்கள் இல்லாத இடத்திலே உன்னை கொண்டு சேர்ப்பேன்னு. இன்னைக்கு வெண்வஸ்திரமே இல்லாத அளவுக்கு இருக்கிறோம். அப்படியே ஒரு சிலர் வாங்கியிருப்பார்கள். அப்படியே எவ்வளவு அடுக்கான தோதவன் பச்சு பிடிஞ்சாங்க, நான் கையில போட்டு அதே தான் போட்டு வருவார்கள். ஏன்னா மற்ற துணி போங்கன்னா எல்லா இடத்துக்கும் போட முடியுது. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நான் போடுறது. இதற்கு எதிர்க்க துணி. ஏன்னா தேவனை கணம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த வஸ்திரத்தை வெண்வங்கியை நம்ம கணிய வேண்டும். அந்த துணி இருந்தால்தான் அந்த பரலோகராட்சியத்தை தேவன் நம்மளுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். வெண்ணந்தி கரித்தவர்களாக அங்கே ஆட்டுக்குட்டியார் முன்னாலே நம்ம நிற்க முடியும். அப்பொழுதுதான் நமக்கு பசியில்லாத அளவுக்கும் தாகமில்லாத அளவுக்கும் நம்மளை ஊற்றிட்ட தண்ணீரண்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக இருந்து நம்மளை மேய்த்து நம் தேவை அன்னைக்கு சந்திப்பார். இந்த நாளில கூட புத்தூரை நம்ம கையில வைத்து ஓசனா ஓசனா ஆண்டவரே ரட்சியும் ரட்சியும் என்று அந்த ரட்சிப்புக்கான வழியை இந்த நாளில சொல்லிவிட்டோம். ரட்சிப்பது நம்முடைய கலத்திரதாக இருக்கிறது.